முக்கியமா மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அந்த துன்பங்கள் விலகக்கூடிய அற்புதமான பாக்கியம் ஏற்படும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர கிரகணம் நிகழறது. நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதப்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோயில்ல குடமுழுக்கு நடக்குது அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த கோவிலுக்கு ஒரு சக்தி வருவதை போல இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் பின்பற்றி, இந்த நேரத்தில் சந்திர கிரகணம்னு குறிப்பிட்டு சொல்றோம் பாருங்க, அந்த நேரத்திலே நீங்கள் சாப்பிடாம இருந்து அந்த 8 மணிக்கு குளித்து கிரகணம் சாந்தி செய்து கொண்டால் நீங்கள் புனிதப்படுத்தப்படுகிறீர்கள். அதுதான் ரகசியம். இல்லை நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் எனக்கு என்னங்க ஆகும் கேட்கக்கூடாது. கிரகண வழிமுறையை கடைபிடிக்கணும். கிரகண நேரத்தில் தெய்வ மந்திரங்களை சொல்லுங்கன்னு சொல்றோம் பாருங்க, மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி செய்தால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு என்ன நன்மை வரப்போகுதுன்னா, என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எண்ணி 48 நாள்ல இந்த பிசினஸ் உடைய முன்னேற்றம் தொடங்க ஆரம்பிச்சோம். நீங்க என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிசினஸ்ல என்ன தடை இருக்கும், அந்த தடை நீங்க எண்ணி 48 நாட்களிலேயே உங்களுக்கு முன்னேற்றத்தின் அடிப்படை தெரிய ஆரம்பிச்சிடும்.